அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். மாசி மாதம் 17ஆம் தேதி அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகங்கள் அத்தனையுமே 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. முதல்ல 10ஆம் இடம் என்ன, 11ஆம் இடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய ஜாப், நம்முடைய தொழில், நம்முடைய கரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 10ஆம் இடம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபத்தை ப்ராஃபிட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அல்லது பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், அல்லது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய மனிதருடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு போகிறார். அங்கே சனி பகவான் இருக்கார். வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஆசைகள் இருக்கும். அதுலேயும் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும், உங்களுக்கான கௌரவம் நிலைநாட்டப்படும். இதுதான் இதில் உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்ல ஏர்னிங் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க, உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு, வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால பழைய பொருட்களை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க.